தெரியணாம்மா. இது என்ன மீனுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்ன மீனுன்னு தெரில. இந்த மீன் 100 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். மூக்கு பூரா இருக்குது. ஆனால் இது நெத்திலி மாரி செதால் இல்லை. அப்படியே மண்டையும் வாலியும் மட்டும் கிள்ளிட்டு வறுத்தாலும் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். உருண்டை உண்டே கிடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்க, பெருசாக செதால் இல்லை அவ்வளோக்கா. நம்ம ஆயுதத்தை எடுத்துகிட்டு வந்துச்சு. கத்திரி வீடியோ எடுத்தவர் இவர் தான். வாயே காணும். இது மூக்கு சரிதா மீனே. மீனே இப்படி ஒரு சுரண்டு, இப்படி ஒரு சுரண்டு, அவ்வளோதான். செதால் வந்துடுச்சு. கிட்ட வா, இந்த மீன் கிட்ட வா சரிதா. அப்போ தலையை இப்படி ஒரு கட்டு, ஒரு குடலை பிடிச்சி ஒரு கிளி. அவ்வளோதான் மீன். க்ளீன் பண்ணியாச்சு. ஈஸி. கட் பண்ணு, நடுவில் கட் பண்ணு. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், காஷ்மீரி தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா போடுறாங்க. அந்த கவுச்சு வாடை போகிறதுக்காக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் நல்லா மொறு மொறுன்னு வர்றதுக்காண்டி அரிசி மாவு. இப்போ நல்லா கோட்டாயிட்டு இதில் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்குங்க. அவங்ககிட்ட லெமன் இருந்தால் பிழிஞ்சு விட்டுங்க. நான் உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். இப்போது இதை கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இது பார்க்க அப்படியே நம்ம நெத்திலி ஃப்ரை பண்ணுவோம்ல அதே மாதிரியே இருக்குது. இதில் நடுவில் ஒரே ஒரு முள் தானா, சைடில் எந்த முள்ளும் இல்லைன்னு சொன்னாங்க. பார்க்கவும் சூப்பராக, வாசனை செம்மையாக இருந்தது. சாப்பிடலாமா? சுடுது. சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்கும். இந்த மீன் கிடைச்சா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்குது.